ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு அடுத்ததாக நடந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமில் கேட்ட யூனிட் 6 கொஷின்ஸ். ஸோ யூனிட் 6ல் நமக்கு சிலபஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், அதாவது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பற்றி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அது ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டிட் திருவள்ளுவர் சப்போர்ட் 4 டைப்ஸ் ஆஃப் வருணாஸ்? திருவள்ளுவர் 4 வகை வருணங்களை ஆதரித்தாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இல்லை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் 4 வகையான வருணங்களை ஆதரிக்கவில்லை அப்படிங்கிறது தான் சரி. அதாவது 4 வருணங்களை பற்றி திருவள்ளுவர் அறிந்திருந்தாலும் அவற்றை ஆதரிக்கவில்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ ஏன்னா அந்த 4 வகையான வருணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இங்க எழுதுறேன் பாருங்க. பிராமணா, சத்திரியா, அடுத்தது வைசியா, சூத்ரா. இதுதான் இந்த 4 வகையான வருணங்கள். ஸோ திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் மனிதனை பிரிப்பது அப்படிங்கிறது பிறப்பால் அல்ல, அறத்தால் அப்படின்னு தான் வந்து அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால மனித சமத்துவத்தை முன்னிறுத்தி தான் அவர் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி 4 வருணங்களை அவர் ஆதரிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நோ. திருவள்ளுவர் 4 வகையான வருணங்களை ஆதரிக்கவில்லை அப்படிங்கிறதா சரி. ஸோ அடுத்தது பாருங்க. கிரேக்க இலக்கியங்களில் நீதி நூல்களின் தோற்றத்தை எவரின் வழி அறிய முடிகிறது? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஹோமர், பாணினி, ஹீசியட், ஷேக்ஸ்பியர். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஹோமர். ஹோமர் வந்து ஒரு புகழ்பெற்ற கிரேக்க இலக்கியம் ஒன்று படைச்சிருப்பாரு, எழுதியிருப்பாரு. இலியட் அப்படிங்கிற ஒரு இலக்கியம். ஸோ இதுல ட்ராய் நகரத்திற்கும் கிரேக்கர்களுக்கும் இடையே நடந்த போர், அதை பத்தி ஹோமர் வந்து விவரிச்சிருப்பாரு. ஸோ அதுல முக்கியமா அந்த போர்ல, ட்ராய் நகரத்துக்கும் கிரேக்கர்களுக்கும் நடந்த போர்ல இறுதி கட்டத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்றத இந்த இலியட் நூல்ல அவர் எழுதியிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோமர் அப்படிங்கறதா சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்க. அக்கார்டிங் டு வள்ளுவர், which one weapons destroyed the arrogance of voice? பகைவரின் செருக்கை அடிக்கக்கூடிய ஆயுதம் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? கலெக்டிவ் வெல்த், சேகரித்த பொருள். அதாவது இந்த திருக்குறள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு இந்த கொஷினை ஈஸியா அட்டன் பண்ணலாம். ஸோ இது வந்து ரிப்பீட்டடா கேட்கிற கொஷின். என்ன திருக்குறள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருள் செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்துல செய்க பொருளை செருணர் செருகருக்கும் எக்கதனை கூறியதில் அப்படிங்கிற திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. பகைவரின் செருக்கை அழிக்கக்கூடிய கூர்மையான ஆயுதம் எது அப்படின்னா, நாம் சேகரித்த பொருளை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல செருக்கு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கர்வம் அல்லது ஆணவம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இதுக்கான பொருள். பகைவருடைய கர்வம் அல்லது ஆணவத்தை அழிக்கும் கூர்மையான ஆயுதமாக திருவள்ளுவர் எதை சொல்றாரு? நாம் சேகரித்த பொருட்களை தான் சொல்றாரு. அடுத்தது செருக்கு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. செருணர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. செருணர் அப்படின்னா பகைவர் அல்லது எதிரின்னு சொல்லலாம். ஸோ இதை நிறைய டைம் எதிர்ச்சொல்ல கேட்டிருக்காங்க. செருணர் அப்படின்னா பகைவர் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப இதுக்கான எதிர்ச்சொல் என்ன? நண்பன். இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹைட், பிரெத், ஸ்ட்ரென்த், டிஃபிகல்ட் ஆக்சஸ், சயின்ஸ் டிக்ளேர்ஸ் எ ஃபோர்த் மஸ்ட் திஸ் பொசஸ். தமிழ்ல பாருங்க. உயர்வகலம், திண்மை, அருமை இந்நான்கின் அமைவரன் என்று உரைக்கும் நூல். இக்குறளில் அமைந்துள்ள அமைவு என்பதன் பொருள் என்ன? ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹைட்டு, பிரெத், ஸ்ட்ரென்த், டிஃபிகல்ட் ஆக்சஸ். ஸோ இதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். ஹைட் அப்படின்னா உயரம் தெரியும். அடுத்தது உயர் வகலம், அகலம் கொடுத்துருக்காங்க. அப்போ பிரெத் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அகலம். அடுத்தது திண்மை அப்படின்னா ஸ்ட்ரென்த், வலிமை அல்லது உறுதி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அருமை அப்படின்னா என்னன்னா, இந்த இடத்துல எதை சொல்றாங்கன்னா, பகைவருக்கு எளிதில் கிடைக்காத அல்லது அணுக முடியாத ஒன்று. பகைவருக்கு எளிதில் அணுக முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த அருமை அப்படிங்கிறதுக்கான மீனிங். அதை வந்து இங்க வந்து எழுத முடியல. ஸோ அதனால உங்களுக்கு அதை நான் ஷார்ட்டா வாயால சொல்லிடுறேன். ஸோ இந்த 4 தான் என்ன சொல்றாரு திருவள்ளுவர் அப்படின்னா, இந்த 4ம் ஒரு சேர அமைந்திருப்பதே ஒரு சிறந்த அரணாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னா, உயரம்,
அகலம், வலிமை, அருமை. அருமை அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? பகைவருக்கு எளிதில் கிடைக்காத அல்லது அணுக முடியாத ஒன்று. அப்போ இதுல இந்த அமைவு அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லலாம்? ஆன்சரா மிகுதி, அடுத்தது முற்றுப்பேறு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சிந்தனை, பயிற்சி இதெல்லாம் வந்து வராது. ஸோ ஆப்ஷன் பி 1 அண்ட் 4 தான் வந்து சரியான விடை. ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபோர்ட். ஃபோர்ட் அப்படின்னா இங்க எங்க இருக்கு பாருங்க. அமைவரன். இங்க கொடுத்துருக்காங்க அமைவரன், அதாவது அரண் அப்படின்னு அர்த்தம். அரண் அப்படின்னா நம்ம என்ன படிச்சிருப்போம்? கோட்டை அல்லது மதில். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் இருந்தாதான் அந்த அரணானது ஒரு சிறந்த அரணாக இருக்க முடியும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அடுத்தது பாருங்க 169. வாட் கிவ்ஸ் மோர் பெயின் தென் ஸ்கேர்சிட்டி? விச் ஒன் இஸ் கிவன் மோர் பெயின் தென் ஸ்கேர்சிட்டி அகார்டிங் டு திருவள்ளுவர்? இன்மையின் இன்னாதது யாதெனின் டேஷ் வறுமையை விட துன்பத்தை தருவது எதுவென திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது அப்படிங்கிற குறள் தான் அது. ஸோ அந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இன்மையின் இன்னாதது, அதாவது துன்பத்தை விட பெரிய துன்பம் எது அப்படின்னா வறுமை. அந்த வறுமையை விட துன்பத்தை தருவது வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி, வறுமை அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ அடுத்தது பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் திருவள்ளுவர் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ? திருவள்ளுவரின் சரியான சொற்றொடர்களை கண்டறிக. வரைவின் மகளிர், பொருட்பெண்டிர், பொருட்பொருளாளர், காமகிழத்தி. ஸோ இதில் வந்து 2 and 3 கரெக்ட் அப்படின்ற மாதிரி நான் ரெஃபர் பண்ண வரைக்கும். ஸோ 2 and 3 வந்து கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ திருவள்ளுவரின் சரியான சொற்றொடர்கள் அப்படின்னா பொருட்பெண்டிர், பொருட்பொருளாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இதழ் அகலந்தாதி என்று கூறப்படும் அந்தாதி இலக்கிய வகை. ஸோ இதழ் அந்தாதி அப்படின்னா இது வந்து ஒரு வகையான அந்தாதி. ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நீரோட்ட யமக அந்தாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதழ்கள் இணையக்கூடிய எழுத்துக்கள். இதழ் அப்படின்னு என்னது? உதடு. ஸோ உதடுகள் வந்து ஒட்டாமல் இருக்கக்கூடிய எழுத்துக்களை பயன்படுத்தி ஒரு அந்தாதி படைச்சிருப்பாங்க. ஸோ அதை தான் சொல்றாங்க இதழகல் அந்தாதி அப்படின்னா நீரோட்ட யமக அந்தாதி. ஸோ இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா உதடுகள் ஒட்டாமல் பாடுவது அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். ஸோ அப்போ என்னென்ன எழுத்துக்கள் வந்து உதடுகள் ஒட்டாமல் பாடலாம் அப்படின்னா பா, மா, வா இந்த எழுத்துக்கள்லாம் வந்து உதடுகள் ஒட்டாமல் பாடப்படுவது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இதழ் அகல் அந்தாதி, நீரோட்ட யமக அந்தாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, நேம் ஒன் ஆஃப் த நாயன்மார்ஸ் ஹூ ஈக்குவல்டு காட் வித் ஹிம்செல்ஃப் அண்ட் கம்போஸ்ட் சாங்ஸ் வித் ஹியூமரஸ் நோட். பிற நாயன்மார்களிலிருந்து வேறுபட்டு இறைவனை சமமாக பாவித்து நகைச்சுவை கலந்து பாடும் மரபுடையவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரர். 63 நாயன்மார்களுள் ஒருவர் இவர். அடுத்தது பிற நாயன்மார்களிலிருந்து வேறுபட்ட பாணி கொண்டவர். ஏன் நாயன்மார்களிலிருந்து வேறுபட்ட பாணி கொண்டவர்னு சொல்றோம்னா இறைவனை தோழனாகவும் சமமாகவும் பாவித்து பாடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது இவருடைய பாடல்கள்ல நகைச்சுவையும் கலகலப்பும் கலந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சில இடங்கள்ல இறைவனை குறை சொல்லியும் இறைவன் மீது பாசத்தை முடிந்தும் வந்து அவர் பாடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலதான் நகைச்சுவை கலந்து பாடும் மரபுடையவர் அப்படின்னு சுந்தரரை சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, தமிழ்நாடு இது வந்து தொல்லியல் சம்பந்தமான ஒரு கொஷின் இது. Who created the worldwide awareness that Tamil Nadu has the most ancient habitation? ராபர்ட் ப்ரூஸ் பட். தமிழ்நாடு பழங்கற்கால மனிதன் வாழ்ந்த தொன்மையான பகுதிகளை கொண்டுள்ளது என்பதை உலகிற்கு உணர்த்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ராபர்ட் ப்ரூஸ் பட் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்தது பாருங்க, சூஸ் த ரைட் மேட்சஸ் அமாங் டைப். பின்வருவனவற்றுள் பொருத்தமானவை எவை? அரிக்கமேடு எக்ஸ்கவேஷன், பூம்புகார் எக்ஸ்கவேஷன், கொடுமணல் எக்ஸ்கவேஷன், கரூர் எக்ஸ்கவேஷன். ஸோ இதில் கரெக்ட், அதாவது ரைட் மேட்சஸ் தான் கேட்குறாங்க. சரியான பொருத்தம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அரிக்கமேடு எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிறது 1992 வராது, 1945 அப்படிங்கிறது தான் கரெக்டு. பூம்புகார் எக்ஸ்கவேஷன் 1942, இது வந்து சரியான பொருத்தம்.
கொடுமணல் எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிறது 1992, இதுவும் கரெக்ட். கரூர் எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிறது இது தப்பு, 1942 கிடையாது, 1973. ஸோ அப்போ சரியான பொருத்தம் அப்படின்னா 2 அண்ட் 3. அப்போ இதுவும் வந்து தவறு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 அண்ட் 3 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க, அசர்ஷன் ரீசன், கூற்று காரணம். ஜார்ஜ் எல் ஹார்ட் submitted a report to the central government on the classical status of தமிழ். தமிழின் செம்மொழி தகுதி பற்றிய அறிக்கையை ஒன்றிய அரசுக்கு தெரிவித்தவர் ஜார்ஜ் எல் ஹார்ட். இந்த கூற்று கரெக்ட். ஸோ ரீசன் பாருங்க, he did so as requested by the former chief minister ஜே ஜெயலலிதா. மேனாள் முதல்வர் ஜே ஜெயலலிதா கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவ்வாறு செய்தார்னு கொடுத்திருக்காங்க. இது தவறு. மேனாள் முதல்வர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஜார்ஜ் எல் ஹார்ட் வந்து ஒன்றிய அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிச்சிருப்பாரு. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசர்ஷன் இஸ் ட்ரூ, ரீசன் இஸ் ஃபால்ஸ். கூற்று சரி, காரணம் தவறு. ஸோ இதுதான் வந்து சரியான விடை, ஆப்ஷன் சி. இதோட வந்து நமக்கு யூனிட் 6ல இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஷின் பேப்பரில் வேறு ஏதாச்சும் பார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.